இந்த வடக்கு நண்பரை நம்பி மண்டைய முடிவெட்ட கொடுத்ததுக்கு ஏய் சூப்பரா இருக்கறப்பா. வணக்கம்பா. 100 நாள் ஆப்ஸ் வச்சு 100 பேருக்கு சாப்பாடு போட போறேன்றதுல நாள் 14. இன்னைக்கு வாட்டர் வாஷ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஃபியை போட்டு நேரா ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்தா எனக்கு ஒரே ஷாக். எனக்கு முன்னாடி இவங்க இருக்க கேட்டா கிளைண்ட பாக்கணும்னாங்க. அதானே பார்த்தேன். சரி வந்த வேலையை பார்ப்போம்ட்டு ஷோல்டர்ல இறங்கிட்டேன். நச்சுன 4 மாடல் போட்டு டிராப்ஸ் போட ஆரம்பிச்சேன். டிராப்ஸ் போட்டா நல்லா பொட்டப்பா வருது. ஓகே ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சும் சாப்பிட்டேன். கடைக்கு போற வழியில இந்த கொய்யாக்காவை வாங்கிட்டு நேரா கடைக்கு வந்துட்டேன். எதுக்கு கொய்யாக்கான்னு கேட்டீங்கன்னா என் கடையில விதவிதமான ஸ்நாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கிரேவிங்ஸ்ல என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல. எப்படியாச்சும் சீட் பண்ணிடுறேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கொய்யாக்கா வாங்கினேன்னு. இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டா மாதிரி வளர்ந்துருக்கேன். இந்த முடிய வெட்டிலான்னு முடிவு பண்ணி சலூனுக்கு வந்து இங்க வந்தாதான் பயங்கர ட்விஸ்ட். வடக்கு நண்பர்கிட்ட மண்டையை நம்பி எப்படி கொடுக்குறது இருந்தாலும் பரவாயில்லன்னு மண்டையை கொடுத்தேன். நல்லா காட்டெருமை மாதிரி எப்படி இருந்தேன் மண்டையை நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இப்படி மாத்தி கொடுத்துட்டாப்ல. பார்பருக்கு ஒரு உமா இதுக்கு மேல இவர்கிட்ட தான் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே ஈவினிங் போல என் நண்பர்கள் 2 பேர் வெளியே இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கள நேரா போய் மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க போறேன். அதனால இன்னைக்கு சீக்கிரமா கட்டையா சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்.